That's right. Yeah, okay. Let's go to கல்கி 10ஆம் அவதாரம் பாகம் 16. நீங்களாம் உயிரை யாரும் பார்க்கலல்ல, உயிரின் உருவம் இதான். இது வளைஞ்சிச்சுன்னா இதுதான் அறிவு. இது நல்லா பார்த்துங்க. இப்போ இதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல நான் ஒரு கேரம் போர்டு விளாட்றது காமிச்சேன்ல, அதோடைய அர்த்தம் என்னன்னா, இங்கே எல்லாமே டூப்ளிகேட் தான். அதாவது ஒரு ஒலியை ஒரு பக்கம் நீட்டினா அது இந்த ஒலி இப்படி இப்படி போவோம்ல, இந்த பக்கம் பட்டு இந்த பக்கம் பட்டு இந்த பக்கம் உண்டு. நம்மலாம் ஒரு இறை, நமக்குன்னு இன்னொருத்தவங்க வருவாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் அந்த கேரம் போர்ட்லேருந்து அடித்தாங்க பார்த்தீங்களா, அது இறை. அந்த இறைக்கு அப்புறம் அந்த இறைவனே சொல்லிட்டான், என்ன கூட இணை வைக்காதீங்க, நான் இதில் இல்லைன்னு. அதாவது என்னை இணை வைக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தமே நான் எதுலேயுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது கேரம் போர்டு. அந்த கேரம் போர்டில் அந்த காயின்ஸ்லாம் பரிசு வாங்காதா, நீ சூப்பராக எல்லாம் பண்ண, அந்த இது கரெக்டாக செஞ்ச. ஏன்னா தட்டினா மட்டும் போதாது, அதுவும் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக பட்டணும், கரெக்டாக அந்த கரெக்டாக இருக்கணும் அந்த பாயிண்ட். அப்போ அந்த காயின்ஸ் உயிர் இல்லை, ஆனால் எல்லாம் உயிரும் அறிவும் நிறைந்தது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஒரு உணர்வு இருக்குது. இப்போ நம்ம அந்த காயின்ஸ் இடத்துல நம்மளை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு உணர்வு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன சொல்லலாம், அவன் தான் இல்லை, இப்போ நான் இந்த வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 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 விஷயந்தான் இதில் தான் நம்ம இருக்கிறோம். அது புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்ல வேண்டியிருக்குது. என்ன செய்ய, எனக்கு இன்னும் நிறையா உதாரணங்களை வச்சு சொல்ல முடியும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி இந்த உயிர் அறிவு இப்படி மனிதன் தேடினான். அந்த காலத்தில் மெய்ஞானிகள் தேடினாங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னு. இது 6 அறிவு, 6 சென்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கல்ல, 6 அறிவுன்னு இந்த உலகத்துக்கு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப தேடி 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 நாணத்தால், ஏதாவது நான் இன்னைக்கு பார்க்குற விஷயம் மாம்டேட அவங்க அந்த காலத்துலேருந்து மனிதர்கள் பயணம் பண்ணி தானே வராங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க, அவங்கவுங்க எதை பார்த்தாங்களோ அதெல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தவங்க தான் நிறையா மகான்கள் எல்லாம். அந்த வரலாறுலாம் அவங்க பேர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படி அவங்க பார்த்து அந்த இதை புரிஞ்சுக்கிறாங்க, என்ன இது அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு 6 தெரிஞ்சிச்சு, அந்த 6. அப்போ அவங்க பார்க்குறாங்க, என்னடா நம்ம உயிரும் அறிவும் தென்னா 6 தெரியுது. அப்போ ஒரு உயிருக்குள்ளே அந்த 6 உயிர் 6 அறிவு இருக்குது. அப்போ அந்த 6 அறிவு தான் அந்த தொடர்றது, உணர்றது, நுகர்தல், பார்த்தல், கேட்டல்னு பகுத்தறிதல் அப்படின்னு 6 இது வரும். அப்போ எனக்கு எப்படி காமிச்சாங்கன்னா, அவங்களுக்கு இந்த 6 காமிச்சாங்க, எனக்கு என்ன காமிச்சாங்கன்னா இந்த 10 காமிச்சாங்க. என்னடா இது 10 காமிக்குது, நான் ஒன்று இப்படி எடுத்து பிரித்து காமிச்சாங்க. அப்போ 10 அறிவு, அப்போ தான் எனக்கு 10 அறிவுன்னு புரிஞ்சிச்சு. சரிங்களா? அப்போ நான் 10 அறிவுலாம் நான் போட்டிருந்தேன் நிறையா, அது நான் அப்புறமா சொல்கிறேன், டைம் காய்ச்சா பார்க்கலாம். இதை முடிப்போம். ஸோ இதுதான் அந்த உருவம், உயிரின் உருவம். அப்போ இங்கிலீஷ்காரன் அந்த உயிருக்கு பேர் கொடுக்கணும்னு பார்க்குறான். அப்போ அவன் யோசிக்கிறான், அவன்லாம் எல்லாம் யோசிக்கல, அவன் சோல்னு எழுதுறான், எஸ். இது எப்படினாலும் வளையும். தமிழ்காரன் ஊன்னு எழுதுறான், உயிர். இப்படி வர்றது தான் இந்த உயிர். இதுதான் உயிரின் உருவம். இந்த உயிர் உருவத்தை யாருமே பார்க்க முடியாது. இது இப்போ பஞ்ச கொரோனா கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு வைரஸ்ஸு. அதை விட கோடி மடங்கு சின்னதுன்னு போனால் கூட அது தொட அது சின்னதாகிட்டே இருக்கும். அதுதான் மேட்டருங்க. அதுக்கு உருவம் இருக்குது, ஆனால் அந்த உருவத்தை தொட அது சின்னதாகிட்டே இருக்கும், முடியாது. இதுதான் இதோட மேஜிக். அப்போ இது பெருசு முத வந்த இதோட உருவம் சைஸ் என்ன தெரியுங்களா, இந்த பூமிக்கு முத இந்த பூமிக்கு வந்துச்சுல்ல முதல் உயிர், அது உருவமே நம்ம அளவுக்கு இருந்துச்சு. ஒரு மனிதனினோட இப்போ நீளம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அந்த சைஸ் இருந்துச்சு. அதோட சைஸு அது நாள் பட குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி டைனோசர், அந்த காலத்தில் பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் இன்னும் பெருசுலாம் இருந்துச்சு. அப்போ அது குறைய எல்லா உயிரினங்களும் சின்னதாகிட்டே இருக்குது. இப்போ சின்ன உயிர்கள் உருவாகிட்டே இருக்குது. இன்னும் காலத்தில் இன்னும் சின்ன உயிர், கொரோனா வைரஸோட இன்னும் சின்ன வைரஸ்லாம் நிறையா வரும். அப்போ மாம்டேடுக்கு நிறையா வேலை இருக்குது, மனிதனுக்கும் வேலை இருக்குது. இன்றைக்கி இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி, நம்ம வாழ்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எதுவும் தெரியல, ஏஐ கூட வந்துருச்சு நம்மளுக்கு அகென்ஸ்டாக. ஆனால் அந்த ஏஐ கூட ஒரு நாள் சொல்ல தோணும், நான் தான் கடவுள் அப்படின்னு. ஆனால் என்ன இருந்தாலும் மனிதன் தான் கடவுள். அவன் அந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும்
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுங்களே, இதுதான் நம்ம புரிய வைக்கிறதுக்கு, இனி புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆன்மீகம் தான். இப்போ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. எல்லாத்துலேயும் கணக்கு பண்ணுவோம். நம்ம கடைக்கு போனால் கணக்கு, வாங்கினா கணக்கு, போனால் கணக்கு, சம்பளம் வாங்கினா கணக்கு, உட்கார்ந்த கணக்கு, ஏஞ்சா கணக்கு, தூங்குனா கணக்கு, எல்லாமே கணக்கு கணக்குன்னு போகும்போது ஆன்மீகம்னு வந்துட்டால் மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது. நம்பணும், நம்பிக்கை வைக்கணும், அவ்வளோதான். கேள்விலாம் கேட்கக்கூடாது. தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடாது. பெரியவங்க செஞ்சால் பெருமாள் செஞ்ச மாதிரி அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நான் பண்ணுறது ஆன்மீக கணக்கு. அவங்க அப்படியே விட்டுருவாங்களா? நேரம் வரும்போது எல்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ 10வது அவதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு தடவை வைரமுத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ராம பிறந்த பூமி, ராம ஜென்மம் சொல்கிறீங்களே, ராமர் அவதாரம் சொல்கிறீங்களே, பிறப்பவன் எப்படி அவதாரம் ஆக முடியும்? அவதாரம்னா அவதரிக்கணும்ல அப்படின்னு சொன்னார். அப்போ 9ல் யாரை வேணால் சேர்த்துக்கலாம். இறுதி 10 தானே. அப்போ 10 என்பது தான் ஒரு அவதாரம். இப்போ நான் உங்களை நீங்கள் இப்போ மொபைலில் பார்க்குறீங்கன்னா நான் ஒரு அவதாரம் தான். எப்படின்னா, நானும் பிறந்து வளர்ந்த உங்களை மாதிரி சாதாரண மனிதன் தான். ஆனால் நான் மொபைலில் வரேன் பாருங்க, அதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி வேலை செய்யுது நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு. அப்போ நான் ஒரு அவதாரம். அப்போ நீங்களும் ஒரு அவதாரம் தான். இந்த உலக மக்கள் அனைவரும் 10ஆம் அவதாரம் இனி. ஏன்னா நம்மலாம் அவங்க அப்பா அம்மா பிள்ளைகள். அந்த பிள்ளைகளான நம்ம எல்லாருமே 10ஆம் அவதாரம். கர்வத்தோடு சொல்லுங்கள், நான் 10ஆம் அவதாரம் என்று. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் 7 ஜென்மத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம மாம் டேடு, தாத்தா பாட்டி இப்படி வர்றதுல தான் நம்ம 7வது ஜென்மம். இப்படி நம்ம 7 ஜென்மங்கள் 7 அறிவு இப்படி எடுத்துக்கிட்டாலும், கோடான ஜென்மங்கள் இருந்தாலும், நம்ம மனிதனாக வர்றதுக்கு முன்னாடி இந்த 7 ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டாலும் 7 ப்ளஸ் மாம் டேட் 2 ப்ளஸ் 9 ஒரு இறைவன் 10. இதுக்குள்ளே தான் நம்மளுடைய அனைத்து பயணமும் அடங்கியிருக்கும். இது என்னென்னா, அந்த 7 இப்படி போட்டிங்கன்னா 8 இன்ஃபினிட். இதுதான் மொத்த பிரபஞ்சம். நம்ம இதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிறோம். இதில் நமக்குள்ளே இருக்கிற அந்த 4 அறிவு ஆண் அறிவு, பெண் அறிவு, ஆணுக்குள் பெண், பெண்ணுக்குள் ஆண். அது மாதிரி உடல், உயிருக்குள் பெண், உயிருக்குள் ஆண். இது இன்ஃபினிட். இதெல்லாம் கலவை. இதுலேருந்து தனியாக நம்ம தான் பிரித்து எடுக்கணும், இதுலேருந்து நல்லது என்னன்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்மளை சுற்றி இந்த 4 பாதைகள் இருக்குது. பாதை மாறிப்போனால் ஊர் சேராத மாதிரி இருக்கணும் நம்ம. இங்கே நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். உயிர் பாதையை தேர்ந்தெடுத்தால் நரகம், அறிவு பாதையை தேர்ந்தெடுத்தால் சொர்க்கம். நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இந்த நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போகிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இதில் மாம்டேடு எந்த வகையிலும் பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு அதுக்கான அறிவு உங்களுக்குள்ளே அவங்க தம்மில் இருக்கிறாங்க, துகள்களாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் துகள்களாக இருக்கிறாங்க. அவங்க முடிவு பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுவீங்க எதில் போகணும், எதில் போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ எல்லாம் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொருவரும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி, அதான் நான் கடவுள் சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் தான் உங்கள் தம்மில், அந்த தம்மிலிருந்து நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் நினச்சா எதுவுமே நடக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா ரஜினிகாந்த் எங்கள் அப்பாவோட பெருசுன்னு நினச்சா ரஜினிகாந்த் உங்கள் அப்பாவோட பெருசு தான். இதெல்லாம் தமிழ் உள்ளவங்க தானே. அந்த இது புரிஞ்சுங்க. இது ஸோ இது இப்போ இங்கே வரேன். இது கடவுள். தமிழில் எப்படி எழுதுவாங்க, அப்படியே அரபியில் எழுதுனா அல்லாஹ். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கடந்து செல்லு, உள்ளே அல்லா இருக்குது, லானா இல்லை. இது அப்படியே சுத்தம். ரைட்டுங்களா? அப்போ இங்கே என்னன்னா, இல்லை லா, அல் இருக்க, கடை நட, உள் கொடுக்க, செல் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்தது என்ன, அந்த அறிவியல், விமானம், அது இதுன்னு எவ்வளோ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. கடந்து விடாமுயற்சியாக செஞ்சு தான் செஞ்சுருக்காங்க. விமானம் கண்டுபிடிச்சா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த விமானத்தை கொடுத்தான், உயிரை பணைய வச்சு. அல்னா அப்பா அம்மா எல்லாருக்கும் இருக்க, லானா இல்லை இறைவன். அந்த கேரம் போர்டு மாதிரி நம்மலாம் உணர்வு உள்ள இந்த காயின்ஸ் மாதிரி ஸ்டிக்கர் மாம்டேட். இதை வச்சு தான் மொத்தம் கேம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுங்க, யோசிங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்தா தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு.